ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, உன் சாயப்பா இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே வந்திருக்கேன். அதாவது, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிறாய்னு. அப்படி இருந்தும் கூட நீ உன்னை வலிமையுள்ள ஆள் என்பதையே மறந்துட்டு, நீ புத்திசாலி பிள்ளைங்கிறதையே மறந்துட்டு, ஏன் இப்போ கோழை போல கவலைப்பட்டு பயப்பட்டுக்கிட்டே இருக்க? இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு மன தைரியத்தோடு இருக்கணுன்றதை மறந்துட்டியா? நீ எப்போ தோத்து போவ, உன்னை எப்போ ஏறி மிதித்து தள்ளி விட்டுட்டு தூக்கி தாண்டி போய்கிட்டே இருக்கலாம்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்க மிருகங்களுக்கு நீ ஒருபோதும் இறை போட்டு விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் மிருகங்களை காட்டிலும் மோசமான குணம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க முன்பாக நீ தோத்து போய் வாழ்க்கையில் சோர்ந்து போய் மூளையில் முடங்கிடக்கூடாது. என்ன நடந்தாலும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுன்ற வைராக்கியத்தோட அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. இந்த உலகத்தில் பிறக்கும் குழந்தைகள் ஒவ்வொன்றும் தன் தாயை கஷ்டப்படுத்தாமல் இந்த பூமிக்கு வருவதில்லை. எல்லா தாயும் வழிவந்து கஷ்டப்பட்டு தானே குழந்தை பிறக்கிறாங்க. அதே போலதான். ஆனால் உன் தாய்க்கு நீ வழியை கொடுத்த தரணும்னா அது நீ பிறந்த நிமிஷமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் உனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட உன்னுடைய செயலாலேயோ உன்னுடைய பேச்சாலேயோ உன்னை பெத்த தாய்க்கு நீ எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அவங்க பேரும் புகழும் பெருமையும் வந்து சேர்ற மாதிரி, அவங்க கௌரவத்துக்கு அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இழுக்கும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக தலை நிமிர்ந்து ஜெயிச்சு வாழும் அளவுக்கு நீ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நடப்பது எல்லாமே நன்மைக்கே நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் சில சமயம் நடக்காதது கூட உன் நன்மைக்காக தான்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் நடக்கலைன்னு நடக்காத விஷயத்தை யோசிக்காம, ஏதோ நம்மளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நடக்கவில்லை, இது சரியாகி திரும்ப நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்ன நடந்தாலும் அதை நன்மையாக நேர்மறையாக யோசிக்க பழகு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் உனக்கு நம்பிக்கையை தரும் விதமாக நல்ல விஷயங்களை செய்வாங்க. ஒரு சிலர் உன் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக உனக்கு கெட்ட விஷயங்களை செய்வாங்க. யார் என்ன செஞ்சாலும், யார் எப்படி இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுன்ற வைராக்கியத்தோடரு. ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போகாது, ஜெயிச்சு காட்டியே ஆகணுன்ற வைராக்கியத்தோட அதற்கான முயற்சிகளையும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை ரொம்ப தாமதமாக தான் கற்றுக்கிட்ட. ஆனால் நீ தாமதமாக கற்றுக்கிட்ட இந்த உலக விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச அறிவையும் உன்னுடைய பக்குவத்தையும் உன் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக்கொடு. நீ சொல்லி கொடுக்குறத உன் பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இந்த உலகம் கிடையாதே, அப்படிலாம் யாரும் இல்லையே, எல்லாரும் நல்லவங்க தான்னு நீ சொல்கிறதையே எதிர்த்து கூட அவங்க பேசுவாங்க. அவங்க கஷ்டப்பட்ட அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கணும்னு தலைவிதி இருந்தால் அதையும் அப்படியே விட்டுடு. உன்னால் முடிஞ்சதை நீ எடுத்து சொல்லிப்பாரு. அவங்க கேட்க மாட்டேன்னா பட்டு தெரிஞ்சுக்கட்டும்னு விட்டுவிடு என் செல்லமே. ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாவது நம்ம இன்னைக்கு எல்லாமே சரியாக செஞ்சோமா, நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கோமா, நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோமா, அல்லது கெட்ட எண்ணங்களோட அடுத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறோமா, அடுத்தவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறோமா, அடுத்தவங்களை பழிவாங்க நினைக்கிறோமான்னு உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய முடிவுகளை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு தூங்கப்போ. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணமும் கெட்ட குணமும் கலந்தே தான் இருக்குது. ஆரம்பத்திலே நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கையை ஜெயிச்சிருவ. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து, ரொம்ப வயசாக ஆனதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை குறை சொல்கிறாங்களே, திட்டுறாங்களே, நம்ம தப்பு தான் செய்கிறோமோன்னு யோசித்து உன்னுடைய தவறான பக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் நீ தெரிஞ்சுக்கும் போது வயசு போயிருக்கும் அல்லவா? அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால தான் ஆரம்பத்திலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் பல காலங்களை வீணாக வாழ்ந்து கழிக்காமல் நம்ம செய்கிறது சரியா தப்பா, நம்ம யோசிக்கிறது சரியா தப்பான்னு கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து யோசிச்சு நல்ல பழக்க வழக்கங்களை உனக்கான பழக்கங்களாக மாற்றிக்கோ. நீ என்ன கற்றுக்கிட்ட, உன் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சு முன்னேறணுன்றதையெல்லாம் நீ தனியாக உட்காந்து யோசிக்கும் போது அது புரிந்து கொள்வதற்கான சரியான வாய்ப்பாக இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லார் மனசுக்குள்ளேயும் குழப்பங்கள் வரும் போகும். குழப்பங்கிறது அனைவருக்கும் இயல்பான ஒரு விஷயம்தான்.
ஆனால் நீ திட்டம் போட்டு உன்னுடைய செயல்களை சரியாக செய்யும்போது, தெளிவான முடிவுகளை எடுக்கும்போது, அது உன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு, வெற்றிகரமான முன்னேற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா கவனமாக, தெளிவாக, நிதானமாக யோசித்து வாழ கற்றுக்கோ என் செல்லமே. பொய் சொல்கிறவன் நல்ல பதவியில் இருப்பான். அடுத்தவங்க பணத்தை திருடுறவன் நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருப்பான். ஆனால் நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய நீ இப்படி ஏழ்மையில் வறுமையில் தவிக்கிறியேன்றது எனக்கு புரியுது. அமைதியாக இரு. நான் எப்போதுமே தப்பு செய்கிறவங்களையும் தவறு செய்கிறவங்களையும் அமைதியாக ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்குறதால அவங்களும் நம்மளை தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சா அதிகமாக ஆட்டம் போடுவாங்க. அவங்களே அதிகமாக ஆட்டம் போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே சறுக்கி விழுந்துருவாங்க என் செல்லமே. இப்போ புரியுதா? சில பேர் தப்பு செய்யும் போது உன் எதிரியார் அவங்களெல்லாம் நான் ஏன் அதிகமாக ஆட விட்டு வேலைக்கு பார்க்குறேன்னு, அதிகமாக ஆடுறவன் அவனாகவே அடங்கி போயிடுவான், அவனாகவே சறுக்கி விழுந்துருவாங்கிறது தான் உண்மை. உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வயசுலேயே நல்ல உடல் ஆரோக்கியத்தை சரியாக தக்க வைத்து கொள்ள முயற்சி செய். இளமையில் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு கண்ட வேலைகள் செஞ்சு கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு முதுமை வந்த பிறகு பல பிரச்சனைகளை உனக்குள்ள உருவாக்கிக்க வேண்டாம். இளமையில் முழு ஆற்றலையும் செலவழிப்பவர்கள், தேவையில்லாத விஷயங்களையும் பழக்க வழக்கங்களையும் செய்பவர்கள் முதுமையில் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். எப்போதும் உன் உடம்பை பார்த்துக்கோ. போதை பழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்து விட்டாலே நீண்ட ஆயுட்காலத்தோட நிம்மதியோட நல்ல ஆரோக்கியமாக உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. எப்போதும் எல்லாமே நான் தான்ற கர்வம் உனக்குள்ள வர வேண்டாம். தான் தான்ற கர்வம் வந்துருச்சுனாலே நீ யாரோடையும் அன்பாக இருக்கவும் முடியாது, யாரிடமும் நெருங்கி பழகவும் முடியாது. எல்லாரையும் உனக்கு சமமாக நினை. யாரையும் உனக்கு மேலாகவோ உனக்கு கீழாகவோ நீ நினைக்க வேண்டாம். எப்போதும் மனித மனசுக்கு மறதி தான் நல்ல மருந்து. அதுதான் தேவையற்ற விஷயங்களை மறக்க செய்யுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை கடந்து வர தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எதை நடக்கணும், எதை நடத்தி கொடுக்கணும், என்ன செய்யணுன்ற அனைத்தும் இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லா செயல்களையும் சரியாக யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாமல் ஒவ்வொரு நாளும் உனக்கான செயலையும் உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்யும்போது சாதிக்கணுன்ற துடிப்புள்ள உனக்காகவே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் வெற்றிகளை கொடுப்பேன். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை நீ கவனமாக கேட்கும்போது அது ஒரு சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும். அவசரப்பட்டு நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். உன் கருத்துக்களையும் அடுத்தவங்களுக்கு உடனே உன் மனசில் நினச்சதை ஃபுல்லாக வெளியே சொல்லிடணும்னு யோசிக்கவும் வேண்டாம். உன் கருத்துக்களை முழுவதையும் வெளியில் சொல்லுவதற்கு முன்பாக சூழ்நிலையை முழுமையாக புரிஞ்சுக்கோ. எதிரில் இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன பேச வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உன்னுடைய கருத்துக்களை நீ சொல்லும்போது அது தேவையற்ற குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்து விடுவேன் செல்லமே. அதை விட்டுட்டு நான் நினைக்கிறது தான் முதல்ல பேசுவேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன்னு சொன்னினா அதுவே தேவையில்லாத பிரச்சனைகளை உனக்கு வரவழைச்சு உன் வாயை மூட வச்சிரும். முதல்ல உன் வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறத பட்டியல் போடு. வேலையா, குடும்பமா, ஆரோக்கியமா, தனிப்பட்ட வளர்ச்சியா என ஒவ்வொன்றையும் சரியாக யோசிச்சு இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடு. முக்கியமில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகு. முக்கியமற்ற விஷயங்களை செய்வதை ஒதுக்கி வச்சிட்டாலே அது உனக்கான நேரத்தையும் ஆற்றலையும் சேமித்து உன் குழப்பத்தை குறைத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை உருவாக்கும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வழிகாட்டுவேனேன் செல்லமே.